கிறிஸ்துவின் அன்பானவர்களே, யோவான் நற்செய்தியாளர் அதிகாரம் 14 இறைவசனம் 6. இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயின்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்று சொல்றார். அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, என் வழியாக தான் நீங்கள் பரலோகம் செல்ல முடியும், என்னுடைய மீட்பு இல்லைன்னா உங்களால் பரலோகம் செல்ல முடியாதுன்றார். எப்போ ஞானஸ்தானம் எடுத்து நீங்கள் வந்தீங்களோ அப்போ பாவத்தை மீட்கப்பட்டு பரலோக வாழ்க்கைக்கு நீங்கள் தயாராகுங்கன்னு சொல்கிறார் ஆண்டவர் இயேசு. இயேசுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு நீங்கள் புதிதாக வரும்பொழுது அவருடைய விண்ணக வாழ்க்கையை பற்றி தான் நம்ம சிந்திக்கணும். அவருக்கு எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ, அவர் எப்படி பிறருக்காக, ஏழைகளுக்காக, பணக்காரன் அந்த ஏழைகளுக்காக அடிமையாக வாழ்ந்தாரோ அது மாதிரி நம்ம வாழணும்னு எதிர்பார்க்குறாரு. நீங்கள் நான் என்னுடைய குணரசு எப்படி, என் இதயம் எப்படியோ அது மாதிரி நீங்கள் வாழுங்க. நீங்கள் பைபிள் படிக்கிறீங்க, நற்செய்தியெல்லாம் பேசுகிறீங்க, போதிக்கிறீங்க, ஆனால் அந்த என்னுடைய நான் எப்படி ஆசைப்படலாம் அது மாதிரி நீங்கள் வாழலன்னு சொல்ல வர்றாரு. ஸோ வழியும் உண்மையும் வாழும் நானே என்றார். ஸோ நீ ஆண்டோடைய வார்த்தையை கடைபிடிச்சது அந்த உலகத்தில் வாழ முடியும். இந்த பரலோகத்துக்கு வழிகாட்டி அவர் தான் உண்மை. அவர் எப்படி முன்னோர்களுக்காக, யூதர்களுக்காக எப்படி பாடுபட்டு கஷ்டப்பட்டு அவர் வாழ்ந்தாரோ அது மாதிரி இந்த சமுதாயத்தில் வாழ்கின்ற காலத்தில் இயேசுவோடு இணைந்து ஏழைகளுக்காக பயணிக்கும். இயேசு உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.